வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நோ ஆனியன் நோ கார்லிக் கருவேப்பிலை குழம்பு பண்ண போறோம். ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. கருவேப்பிலை வந்து நம்ம டெய்லி டயட்ல சேர்த்துக்கிட்டாலும் அந்த வாசனைக்கு மட்டும் சேர்த்துட்டு கருவேப்பிலை எடுத்து நம்ம சைட்ல வச்சுருவோம். ஆனா இந்த குழம்புல அந்த கருவேப்பிலையோட சேர்த்து நம்மளால சாப்பிட முடியும். இது வந்து ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை பாருங்க, இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். வாஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன். இதை நம்ம எடுத்தோன்னா நல்லா என் கையால் நல்ல பெரிய கைப்பிடி, ஒரு கைப்பிடி வரும். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. முத்தல் இல்லாத இளம் கருவேப்பிலையா பார்த்து எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான அளவு புளி, அதாவது சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு இதை தண்ணியில ஊற வச்சுட்டு நல்லா புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மற்றபடி தேவையான எல்லா பொருட்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து கட்டி பெருங்காயம் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும், நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகு மிளகாய் இது ரெண்டோட காரத்தையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா செவந்து வரணும், மிளகாய் நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வேற பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதனால இந்த கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலை இருக்குது. கலர் மாறாமல் லேசாக கொஞ்சம் நல்லா சுருங்கி வரும், நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். பச்சையாக சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வாசம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது குழம்புல. கருவேப்பிலை நல்லா வதங்கியாச்சு, கலர் மாறாமல் இருக்குது. அதே நல்லா சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பருப்பு, மிளகா வத்தல், மிளகு எல்லாமே வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை சேர்த்து தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வெந்தயம் நல்லா பொரிஞ்சாச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம். நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 1.5 கப் இருக்கு. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்படி ஓரத்துலேருந்து நம்ம சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து எண்ணெய் தெரிக்காது. நம்ம சென்டரில் இப்படி போட்டால் தான் 4 பக்கமும் அந்த எண்ணெய் தெரிக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதுவும் ஆட் பண்ணிடுவோம். இது இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா சைடில் எல்லாம் ஊஸ் அவுட் ஆகி வரும். அந்த அளவுக்கு கொதிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். கருவேப்பிலை குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நமக்கு இன்னும் திக்காக வேணும்னு கொஞ்சம் நேரம் கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது இந்த குழம்பு நம்ம ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்னும் கொதிக்க வச்சு நல்லா திக்காக்கி ஃபுல்லாக அப்படி ஒரு லேயர் எண்ணெய் வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் இது 2 நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். பாருங்க இது கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட அது திக்காகும். இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை குழம்பு சர்விங்க்கு ரெடி. நம்ம இந்த கடாயில் தானே கருவேப்பிலை குழம்பு பண்ணோம், இது கொஞ்சம் ஒட்டியிருக்கும் இல்லையா, அது ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, அதனால் இதில் கொஞ்சம் சாதம் போட்டு நல்லா வந்து பெசரி வச்சுருக்கேன். நம்ம இதுலேருந்தே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையோ அருமை, பிரமாதம்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கருவேப்பிலையோட வாசம், இந்த மிளகோட வாசம் ரெண்டு ஒன்னோட ஒன்று போட்டி போடுது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. குயிக் கருவேப்பிலை குழம்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நிறைய இன்கிரீடியன்ஸ் எதுவும் தேவை கிடையாது. நினைச்ச நேரத்துல பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை குழம்பை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் நேரத்துல அந்த கொஞ்சம் அவசரமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல டக்குன்னு இந்த குழம்பு ரெடியா இருந்தா போதும், சாதம் மட்டும் பண்ணி பசிச்சு சாப்பிட்டுடலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.